மிஸ்டர் நோபடி சிவியானே நம்ம ஒரு மூவி வந்து பேட் கேர்ள் 2025 ரிலீஸ் ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் ஒரே கேரக்டர் தான், ரம்யான்ற ஒரு கேரக்டர். அவங்க வந்து ஒரு பிராமின் ஃபேமிலியில் வளர்ந்த ஒரு பொண்ணு, பிராமின் பொண்ணு தான், ஓகேங்களா. அவங்க ஸ்கூலில் இருக்கும்போது லைக் அவங்களுக்கு வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணும்போது அந்த மாதிரி லைக் அதுதான் அந்தந்த ஏஜுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து சில சேஞ்சஸ்லாம் வரும்போது அவங்க வந்து ஷி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஹர் வேர்ல்டு, ஓகேங்களா. லைக் பசங்கிட்ட பேசுறது, பழகுறது, லைக் ஒரு 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 ஸ்டாண்டர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தேவை அப்படி தான் இருந்திருக்கு அப்போது. ஸோ அப்போன்னு பார்த்து பட் அவங்களோட அந்த பிக் அதெல்லாம் வந்து அவங்க யூனிக்காக பிக் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அப்படி ஃபஸ்ட்டு வந்து நலன்னு சொல்லிட்டு ஒரு பையனை பிக் பண்ணாங்க. அந்த பையன் வந்து லைக் பழைய ஸ்கூலில் இருக்கும்போது லைக் என்னவோ அந்த பாட்டோ என்னவோ ட்ரை பண்ணி அங்கேருந்து இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நலன்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனோட ரம்யாவோட அம்மா வந்து அதே ஸ்கூலில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து சுந்தரி, ஓகேங்களா. அவங்களும் இங்கே வேலை செய்யும் போது இந்த நலன்ற பையன் ஃபோன் நோண்டும் போது சுந்தரி மேம் கிட்ட மாட்டினதுக்கப்புறம் சுந்தரி மேம் வந்து ஃபோன் எடுத்து போய் ஸ்டாஃப் ரூம் வச்சுருவாங்க. நம்ம ரம்யாவுக்கு தான் பவர் இருக்குல்ல ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகிறதுக்கு, ஏன்னா அம்மா வந்து டீச்சர். அதனாலே உள்ளே போயிட்டு அந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் கழித்து நலன் பேக்லேயே வச்சிடறாங்க. பேக்கில் வச்சதுக்கப்புறம் நலனுக்கும் நம்ம ரம்யாவுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. பேசினதுக்கப்புறம் எஸ்கேஷன் போகிறாங்க. எஸ்கேஷன் கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவங்க தே யூட்டிலைஸ் தட் சான்ஸ், ஓகேங்களா. அதை யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் லைக் அவங்களால வந்து லைக் அவங்க தான் பேசியிருப்பாங்கல்ல. ஸோ பேசினது வந்து லைக் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசினதை அவங்க வந்து அங்கே வந்து லைக் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல்லேயே வந்து கிஸ் அடித்து மாட்டிப்பா, விச் ரம்யாவோட கிளாஸ்மேட் ஒருத்தி. அவள் மாட்டினதுக்கப்புறம் அவள் மாட்டினது இல்லாமல் மேம் என்ன மேம் எங்களை மட்டும் இப்படி சொல்லிட்டு ரம்யா வந்து இதோட அதிகமாக பண்ணுறாங்க எஸ்கர்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூலில் எஸ்கர்ஷன் வந்து கூப்பிட்டு போகிறதே இல்லை லாங்காக, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் ரம்யாவோட பேரண்ட்ஸும் சரி நல்லோட பேரண்ட்ஸும் சரி ரியாக்ட் பண்ண விதம் வந்து ரொம்பவே பெருசு. நம்ம ரம்யாவோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம சுந்தரி மேம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரம்யா வந்து வேறு ஸ்கூலுக்கு மாற்றுறாங்க. நலனோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு படி மேலே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் அந்த பையனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் கூட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லவ் அஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் அது அங்கேயே முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் ரம்யா வந்து அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து இப்போ சொல்கிறது தான், உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே உங்கள் பேச்சை கேட்கணும். உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், நடப்பேன், எதுவாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவேன்ற ஒரு ஃபுல் ஸ்டாப்போடு வச்சுட்டு அவங்க காலேஜ் லைஃப்பை போயிட்டு அனுபவிக்கிறாங்க. காலேஜில் வந்து அர்ஜுன் சொல்லிட்டு ஒரு பையன் கூட டேட் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து ஏற்கனவே பல பொண்ணுங்களோட யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போகிற கேரக்டர். அந்த பையனை வந்து லைக் ரம்யா வந்து நான் நினச்சா தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களே வேறு. ஸோ இப்படி வந்து ரம்யாவோட சாய்ஸஸ்னாலே ரம்யாவோட லைஃப் எப்படி அந்த டிசிஷன்னாலே அவங்க லைஃப் எப்படியெல்லாம் போகுது, அவங்க எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க, யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதையே. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ குட் மூவின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஏன்னா வந்து இந்த படம் வந்து கான்ட்ரவர்ஷியலாக அப்படியே ஊர்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு கான்ட்ரவர்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒன்றும் விஷயங்கள் இல்லை. கான்ட்ரவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பையனுக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் வருமோ அதே தான் ஒரு பொண்ணுக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் வரும்போது அவள் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறா அப்படின்ற ஒரு 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 லுக் அப்படின்னு தான் ஒரு லுக் எப்படி ஒரு பிக்சரை வந்து பார்க்குறது தான். லைக் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், நமக்கு அந்த பிக்சர் தெரியுதுன்னா ஒரு பொண்ணு அதே பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஃபோட்டோவை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், ஓகேங்களா. சில அந்த பேரியர்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒருத்தி வந்து இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அ குட் மூவி. லைக் மோஸ்ட் ஆஃப் தவங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்காமல் இருக்கலாம், பார்க்கும்போது கடுப்பாக இருக்கலாம். பட் இதுதான் உண்மை, லைக் இதுதான் நடக்குது. அது வந்து அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும்போது நமக்கு அது சமயங்களில் வந்து பிடிக்காம போகலாம், இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. அதுதான் அப்படிதான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அப்படி தான் நடக்கும். ஸோ அதனாலேயே வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ குட் மூவி, அபவ் ஆவரேஜ். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 சொல்லுவேன். இதே மாதிரி மூவி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மிஸ் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.